Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில குறிப்புகளுடன் உங்களோட நான் சந்திக்கிறேன். அதே நேரத்தில் சமையலும் நம்ம செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Subscribe and like. இப்போ நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள உழவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தோட்டத்தில் காய்ச்ச திராட்சை பழம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸும் உங்களுக்குள்ள இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோ நம்ம காலையில் பசியார வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஜாடி செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற தேவையில்லாத வாளிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு மண் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா அழகாக செடிகள் நடலாம். அப்புறம் அதில் நம்ம மண்ணை போட்டு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே மண் மட்டும் கொட்டி வச்சுருந்தேன். இப்போ தான் அது ஓட்டை போட்டு எனக்கு ஜாடி பத்தலை, அதனால் இந்த வேலையை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் தொம்பு, இது வந்து அங்கூர், கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரிலாம் வாங்கிட்டு வருவோம்ல, வெஜ்ஜெலாம் இருக்கும், அந்த இது தான் டப்பா தான் இது. அதையும் விநாய்க்கிறாதீங்க, அதில் ஓட்டையெல்லாம் ரெடியாக இருக்கும். இதில் புதினாலாம் நம்ம போட்டு வைக்கலாம், மண் போட்டு வச்சா நல்லா வரும். இப்போ எண்ணெய் தொம்பு வந்து எண்ணெய் கேனு 5 லிட்டர் கேனு அப்படி கத்தியை வச்சு அப்படியே சுற்றி வெட்டினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெட்டிடலாம். இல்லை கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு கத்தியை வச்சு குத்திட்டு கத்திரிக்கோலை வச்சு அழகாக நீங்கள் வெட்டிடலாம். இது நல்லா ஜாடிக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஜாடி வந்து உடையவெல்லாம் செய்யாது, எவ்வளோ வெயிலுக்கும் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கேனு. அதனால் நீங்கள் தைரியமாக அதை செய்யலாம். ஒரு கத்திரி செடி, ஒரு வெண்டி செடி, ஒரு தக்காளி செடி, மிளகா செடி, இல்லை பூச்செடி எல்லாம் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தாராளமாக மண் தாராளமாக கொள்ளும். இந்த மாதிரி சூடு பண்ணிடணும். ஸ்க்ரூ ட்ரைவரை சூடு பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு அப்படியே ஓட்ட போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ஜாடி ரெடி, பாசும் ரெடி. சரியா? அவ்வளோதான், பூஜாடி ரெடி பண்ணிட்டோம். நேற்று கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் கட்டிங் பண்ணேன். மல்லிகைப்பூ செடி, வாசனை புல் எல்லாமே கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி மண்ணை குழப்பி வாளிக்கெல்லாம் ஓட்ட போட்டு அது வந்து நடுற வேலை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம போய் சமைக்கணும். என்ன சமைக்கலாம், ப்ரேயர் ரைஸ் செய்யலாமா இல்லை என்ன செய்யலான்னு பார்த்தேன். திடீர்னு யோசனை வந்துச்சு. எல்லாம் தான் எடுத்து வச்சுருந்தேன் வெளியில். காலையில் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டேன். சரி, ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாமே அப்படின்ட்டு விறுவிறுண்டு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். சமைக்கிற டைம்னு பார்த்தா ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு, அவ்வளோதான். எல்லாம் ரெடியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், எண்ணெய் இருக்கோ அதை போடுங்க. கொஞ்சோண்டு ராவு கரம் மசாலா போடுங்க. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு வாசனை புல் உங்களுக்கு இருந்தால் போடுங்க. லெமன் கிராஸ் இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. 2 வெங்காயத்தை நீட்டை வாழை வெட்டிக்கிறங்க. 2 தக்காளி, ஒரு பண்டான இலை, கொஞ்சோண்டு உப்பு. இது வந்து சிம்பிளான பிரியாணி, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டி இருக்கலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. போட்டு அதையும் கிண்டுங்க. இது இங்கே வந்து கோழி சோறுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு அதையும் கிண்டுங்க. இன்றைக்கி நான் வந்து கரம் மசாலா போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். கரம் மசாலா சொந்தமாக நம்ம வந்து தூள் செஞ்சுட்டு வந்தது தான், ஊர் பேருக்கில் அரைச்சி கொண்டு வந்தது. அதான் நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்கிற கரம் மசாலா கூட வீடியோ போட்டிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள், வீட்டிலே செஞ்சுக்கிறலாம். கோழியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சோண்டு புதினா இருந்துச்சு, அதை வந்து பிளெண்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றலாம் இல்லை, அந்த தயிர், அந்த கோழி, அந்த இது மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு விசில் போடுங்க போதும். இப்போ அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. முட்டை அவிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு, கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிச்சோன்னே அடைச்சி வச்சுட்டு உரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறின பிறகு உங்களுக்கு நல்லா சூப்பராக உரிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட வேண்டியது தான். கோழி தான், அதனால் நம்மளுக்கு ஒரு விசில் போதும். முட்டையும் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிருவோம். இப்போ விசில் எடுத்துட வேண்டியது. எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா அரைவேக்கடை நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை, இந்த கோழியில் உள்ள தண்ணி, அந்த தயிர், அதுதான் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கோழியிலே பிரட்டி வச்சுட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டிப்ஸ் தான். அப்புறம் அரிசியை வந்து ஊற வச்சுக்கிறோங்க. ஊற வச்சு தேவைப்படுற தண்ணி, சுடுதண்ணி ஊற்றுங்க. அப்புறம் சுடுதண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோறு வந்து நல்லா இருக்கும். இது வந்து திருநூற்று பச்சையில், துளசி, பண்டான இலை எல்லாமே நம்ம செடியில் உள்ளது தான். அதை நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா நல்லா கம்மாமண்டு மணக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் சுடுதண்ணி எடுத்து ஊற்றுங்க. நம்ம தேவைக்கு ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். ஒரு கப்பு அரிசியாக இருந்தால் நீங்கள் 1.5 கப்பு தண்ணியை பார்த்து ஊற்றிக்கிறங்க.
அதோட உப்பு பார்த்துக்கிறங்க. உப்பு பத்தலைன்னா உப்பை போட்டுக்கிறங்க. போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு விசில் மட்டும் வைங்க போதும். அதுலேயே நம்மளுக்கு நல்லா சோறு நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அதை குக்கரை அடைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முட்டையை உடைக்கிறோம் பாருங்கள். நான் இப்படியே தட்டுங்க, சுற்றி எல்லாத்தையும் தட்டிட்டு உரிச்சிங்க அப்படின்னு நல்லா அப்படியே கலண்டே வந்துடும். நம்ம கடையில் என்ன செய்வாங்க, உப்பும் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுவாங்க. நீங்கள் அப்படி கூட முட்டை வேக வைக்கல, அப்படி கூட செய்யலாம். நிறையா முட்டை வைக்கிறவங்க அப்படி கூட செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகா சூப்பராக உரிச்சாச்சு. இப்போ முட்டை ரெடி. நம்ம வந்து வெள்ளரி சிலடு தான் செய்ய போகிறோம். வெள்ளரி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு எலுமிச்சம் ஜூஸ், அவ்வளோதான். அதை போட்டு ஒரு கொஞ்சமாக சேலட், அவ்வளோதான். சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சிம்பிளாக சேலட் செய்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஆப்பிள் இருந்தால் கூட போடலாம். வெங்காயத்துக்கு பதிலாக ஆப்பிள் கூட நீங்கள் போட்டுக்கரலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கூட சாப்பிட்லாம். ஆப்பிளை கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மயோனீஸ் இருந்து போட்டு பரட்டி, ஒரு ஸ்பூன் மயோனீஸு, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தயிர் போட்டினாலும் சூப்பராக இருக்கும். நினைக்கிறேன் அதெல்லாம் செய்யலாம் இல்லை. பச்சை மிளகா, வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், இல்லைண்டா ஆப்பிள் என்ன இருக்கோ அதை போடுங்க. நான் வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். மஞ்சள் வெங்காயம் போட்டிருக்கிறேன், வெள்ளை வெங்காயம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்புறம் எலுமிச்சம் ஜூஸ், கொஞ்சமாக மிளகுத்தூள் வேண்டாம் போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், சேலட் ரெடி. இப்போ நம்ம வந்து குக்கர் விசில் வந்து நம்ம கொஞ்சம் கலட்டி விட்டுறணும், இல்லைன்னா சோறு ரொம்ப குழஞ்சிரும். நீங்கள் நேரம் இருக்கல இந்த தோலை எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அதுவும் நேரம் சேஃப் தான். நம்ம அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதில்லை. உறைஞ்ச நல்லா தோலை வெட்டி எடுத்து உரித்து வச்சுக்கிட்டு பையில் ஐஸ்பெட்டில் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு, இல்லை நீங்களுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க. என்ன உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை ஜூஸாக போட்டு குடிச்சிருங்க. இல்லை வெட்டி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா விருண்டு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி மிஷின் இருந்தால் அந்த ஜூஸ் மிஷினில் போடுங்க. இல்லைன்னா சாதாரண மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி வடிகட்டுங்க. வடிகட்டி கொஞ்சம் ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக உள்ளது வச்சுக்கிறோங்க வடிகட்டுறவங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம வாங்க குக்கர்லேருந்து விசில் எடுத்துகிட்டு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வந்து ஆவியெல்லாம் வெளியாக்கிட்டோம். அதனால் நம்ம சோறை வந்து குலைவெல்லாம் செய்யாது. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொசுன்னு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிளான பிரியாணி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க இன்னொரு டிப் பார்த்து, உரித்தது பூண்டு தோல் உரித்தது, இஞ்சி செதுக்குனது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வீணாக்கிறாதீங்க. இப்படி ஒரு போத்தலில் போட்டு என்ன செய்யுங்க, ஒரு 2 நாளைக்கு ஊற வைங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு, அது இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு வடிகட்டி 1 மடங்கு இந்த வெங்காய தண்ணிக்கு வந்து 4 மடங்கு தண்ணியை ஊற்றி கண்டுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைண்டா நம்ம வந்து கீழே தூரில் ஊற்றி விடுங்க. நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும். மிளகாக்கெல்லாம் நல்லா காய்க்கும். வெண்டிக்காய், மிளகாக்கெல்லாம் இதை கூட நீங்கள் வீணாக்கிற வேணாம். இந்த பழம் அரைச்சதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து நல்லா தண்ணியில் கலந்து வெளியில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற செடிக்கு ஊற்றினா கொசு வரும். அதனால் வெளியே உள்ள செடிக்கு ஊற்றுங்க. அவ்வளோதான், கழுவி வச்சாச்சு. நம்ம நாளைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்பப்போ அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஜூஸு ரெடி, சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு பிறகு கொஞ்சோண்டு மிளகா ஒரு வாரம் ஆச்சு வாங்கிட்டு வந்து, அதை சுத்தம் பண்ணவே டைம் இல்லை. அந்த காம்பெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஷ்யூவில் ஒரு டப்பாலேயோ போத்தல்லையோ போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறோங்க. தண்ணி இருந்தால் நல்லா தொடச்சிருங்க. இந்த மாதிரி போத்தை வந்து ஊறுகாய் போத்தை, ஜேம் போத்தை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் இருக்கும். அதை என்ன செய்யுங்க, அடுப்பில் வச்சு லைட்டாக அந்த காட்டினீங்கன்னா நல்லா பிச்சிடலாம். அப்புறம் கம்பிப்பூரஸ் வச்சு தேய்ச்சி கழுவி சுத்தமாக்கி காய வச்சுக்கிறோங்க. தூக்கி போட வேண்டாம். இல்லையா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சுடுதண்ணிக்கில் வந்து அந்த போத்தலை உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க. அதிலே ஊறிடும். அப்புறம் கம்பிப்பூரஸ் வச்சு தேய்ச்சி போத்தலை சுத்தமாக்கி வச்சு வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 2 வெஜ்ஜை சுத்தம் பண்ணி வச்சா போதும். எல்லாத்தையும் செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணி நாளே சுத்தம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நான் இன்றைக்கி தான் சரி வடை செய்வோமே அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு வடை தான் அது. வந்து
அந்த பெரிய பெரிய பூவெல்லாம் எடுத்து அந்த உள்ளுக்குள்ளே தீக்குச்சி மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த நடுவுக்கு சின்ன பூ ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து அழகாக இப்படி கட்டிங் பண்ணியே போட்டுடலாம். பொடியஸாக கட்டிங் பண்ணி போட்டிங்க அப்படின்னா துவக்கோலாம் செய்யாது, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இந்த கொஞ்ச நேரம் வெட்டினதுக்குலாம் பாருங்கள் எவ்வளோ துவப்பு வந்து கருப்பாயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி பொடியஸாக கட்டிங் பண்ணுங்கள், இதை தூக்கி போட வேண்டாம். கட்டிங் பண்ணி நல்லா உப்பு தண்ணிக்கில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கருப்புலாம் அடிக்காது. அப்புறம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த பச்சை மிளகா வாங்கி 3 வாரம் ஆச்சு. நான் வந்து என்ன செஞ்சேன், ஓரத்தை காம்பை எடுத்துகிட்டு ஓரத்தை கட்டிங் பண்ணி துணியில் சுற்றி வச்சேன். நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தூரை வந்து லைட்டாக வெட்டிட்டு நம்ம வந்து துணியில் சுற்றி நல்லா பையில் சுற்றி ஐஸ்பெட்டில் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு நல்லா இப்போ தான் பறித்தது மாதிரி செடியில் பறித்தது மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் வந்து 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் மார்க்கெட்டுக்கே போவோம். நம்ம டெய்லியெலாம் போக மாட்டோம், வாரத்துக்கு ஒரு முறை கூட போகிறது கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட்டிங் பண்ணிக்கிறோம். பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறங்க. வெட்டி எப்பவும் போல் ஒரு மங்கலை போட்டு நம்ம வாழைப்பூ வெட்டி வச்சுருக்கிறோம்ல, வாழைப்பூ ஆஞ்சி வச்சுருக்கிறோமே அதையும் அதுக்குள்ளே போடுங்க. வாழைப்பூக்கு வந்து கொஞ்சமாக தண்ணிக்கில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க, கருக்கெல்லாம் செய்யாது. நான் வாழைப்பூ வந்து கட்டிங்கெலாம் பண்ணவெல்லாம் இல்லை, அப்படியே தான் போட்டிருக்கிறேன். அப்படியே போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூனு, கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. இது வந்து நிறையா தான் வந்திருக்கு, ஒரு 4-5 பேர் இது சாப்பிட்லாம். இந்த வடை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டு பிணைஞ்சிக்கிறங்க. லைட்டாக தண்ணியை விட்டு பிணைஞ்சிட்டு நீங்கள் பக்கோடா மாதிரியும் போடலாம். நான் ஏற்கனவே பக்கோடா ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன். போண்டாவுக்குனால நம்ம வடை மாதிரி போண்டா மாதிரி செய்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வடை பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கிறணும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி தூள் அது இருந்தால் போடுங்க, இல்லைண்டா வேண்டாம். இஞ்சி தூள், பூண்டு தூள் உங்களுக்கு இருந்தால் போடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடனே வந்து செஞ்சிடலாம். இதுக்கு டைமிங்கெல்லாம் வந்து ஊறணுங்கிறலாம் அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் மொட்டை மாடியில் போய் நித்திய கல்யாணி பூ எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து டீ போட, நித்திய கல்யாணி டீ போடுறதுக்கு எடுத்தாச்சு. லைட்டாக நம்ம தோட்டத்தில் உள்ள பூவை பாருங்கள். இந்த நித்திய கல்யாணி பூவை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த காம்பை மட்டும் எடுத்துருங்க. காம்பு நம்மளுக்கு வேண்டாம், காம்பை பிச்சுருங்க. அப்படி கொஞ்ச நேரம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் எந்த இதில் வந்து அந்த டீ போட போகிறீங்களோ அந்த மங்கை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. அப்புறம் அந்த பூவை போடுங்க. பூவை போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா 2 பேருக்கு உள்ளது, ஒரு ஆளுக்கு 3 பூ போதும். இது நான் மொத்தம் 6 பூ இல்லை 8 பூ எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறவங்க 2 பூ போட்டு குடிங்க ஒரு ஆள். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒத்துக்கிருச்சு அப்படின்னா 4 பூக்கு மேலே போக வேண்டாம், 4 போதும். அப்புறம் அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே அடுப்பு அடைச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ வேணுமோ நம்ம குடிச்சிக்கிறலாம். அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறங்க. சூடு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போண்டாவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து உருட்டி போடுங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் உருட்டி போடலாம், பொடிசாக கூட போடலாம், வட்டமாகவும் போடலாம், சப்பட்டையாகவும் போடலாம், அது உங்களோட சாய்ஸு. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்கு நல்லா வெந்துடணும். அதுக்கு என்ன செய்யணும், அடுப்பு வந்து மீடியம்லேயே தான் வைக்கணும். ரொம்ப கூடுதலாக வச்சிங்க அப்படின்னா சுற்றி கருவிரும், உள்ளுக்கு வேகாது. அதை மட்டும் பார்த்துக்குறங்க. எண்ணெயெல்லாம் ஒட்டெல்லாம் செய்யாது, நீங்கள் தைரியமாக செஞ்சு சாப்பிட்லாம். இது வாழைப்பூ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கடிக்கும்போது அந்த இஞ்சி, அந்த பூண்டு, அந்த வாழைப்பூ அதெல்லாம் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி போடுங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். டிப் நம்பர் 7. இப்போ நம்ம வீட்டிலேயே 3-in-1 காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கிலோ பால் பவுட்ரு, 200 கிராம் இன்ஸ்டன்ட் காஃபி, 1 கிலோவிலேருந்து 200 கிராம் எக்ஸ்ட்ரா இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா 1200 கிராம் சீனி போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கெட்டுலாம் போகாது. 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் போத்தலில் வச்சு நம்ம வந்து குடிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே வந்து நெஸ்காஃபி தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம், வேலை இடத்துக்கு கொடுத்து விடலாம். நம்ம வந்து டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம். மாவு, சீனி, நெஸ்காஃபியை வந்து தனித்தனியாலாம் போட வேண்டியதில்லை. விறுவிறுண்டு வேலையை பார்த்தரலாம். அதை கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்டா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மைலோ எப்பவும் போல்
நான் கொஞ்சமாக பால் டின்னு போட்டுக்கிட்டேன். என் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து 3 in 1 காஃபி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடையும் ரெடி, நம்ம காஃபி மயிலும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வந்து நித்யா கல்யாணி குடிக்கிற டைம் வந்துருச்சு, டீ குடிக்கிற டைமு. இப்போ கரெக்டாக 7 மணி. நம்ம சாப்பாட்டுக்கு 1 hour 2 ஹவருக்கு முன்னாடி இந்த டீ குடிக்கணும், இல்லைன்னா பின்னாடி நம்ம இந்த டீயை குடிக்கணும். சரியா? சாப்பிட்ட பிறகு குடிக்கக்கூடாது, சாப்பிட்ற டயத்துலையும் குடிக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கிறேங்க. நான் அந்த டீயை பற்றி நித்யா கல்யாணி பற்றி நிறையா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கூடிய வரல நல்ல விவரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.